சென்னை பல்லவன் இல்லம் முன்பு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பல்லவன் இல்லம் முன்பு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற தவறியதாக கூறி ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. ஓய்வு பெற்ற போக்குவரத்து நல சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் முன்வைக்க கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழக அரசு போக்குவரத்து கழகம் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் சார்பில் 500க்கும் மேற்பட்டவர்கள் இன்று சென்னை பல்லவன் இல்லம் முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது இந்த போராட்டத்தை இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த பல நாட்களாக இவர்கள் தொடர்ந்து பல கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக 2022ஆம் ஆண்டு முதலாக ஓய்வு பெற்றவர்களுக்கு இன்னும் அவர்களது பணப்பலன்கள் முறையாக வழங்கப்படவில்லை. அந்த ஓய்வூதிய பணப்பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும். அதே போன்று மருத்துவ படியை 100 ரூபாயிலிருந்து 300 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும். அதே போன்று ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்சமாக 7,850 அமல்படுத்த வேண்டும். அதே போன்று ராணுவ குடும்ப ஓய்வூதியத்துடன் கழக குடும்ப ஓய்வூதியத்திற்கும் பொறுப்பேற்று அகவிலைப்படியை வழங்க வேண்டும். அதே போன்று நிலுவையில் இருக்கக்கூடிய அரியர் தொகை, அதாவது டிஏ தொகையினை உடனடியாக வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 500க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் சென்னை பல்லவன் இல்லம் முன்பாக சாலையில் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து ஓய்வு பெற்ற 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த சாலை முழுவதுமாக சற்று பரபரப்பான சூழல் என்பது காணப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த பல்லவன் இல்லம் வழியாக செல்லக்கூடிய அந்த சாலைகள் முழுவதும் தற்போது இந்த சாலை மறியல் போராட்டத்தால் மறிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக வாகனங்கள் தற்போது சுற்றி செல்லக்கூடிய நிலை என்பது காணப்பட்டு வருகிறது. இதனால் தற்போது போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் என்றால் இவர்களது கோரிக்கையை முன்னிறுத்தி பல ஆண்டுகளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் தாங்கள் ஆட்சிக்கு வந்ததுடன் 100 நாட்களில் நிறைவேற்றுவதாக தெரிவித்தும் தற்போது வரை எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றப்படாமல் தாங்கள் வஞ்சிக்கப்படுவதாகவும் தொடர்ந்து திமுக அரசை கண்டித்தும் போக்குவரத்து கழகத்தை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இந்த ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விளம்பர திமுக அரசை கண்டித்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது தொடர்பான அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.